قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. இந்த ஆயத் ஈதுல் ஃபித்ருக்குள்ள ஆயது. قد أفلح من تزكى என்ன அர்த்தம்னா சதக்கா ஃபித்ரா கொடுங்க. முதல்ல என்ன செய்ய? ஃபித்ரா கொடுங்க. ذكر اسم என்ன அர்த்தம்னா தக்பீர் சொல்லுங்க. ஃபித்ரா கொடுங்க, தக்பீர் சொல்லுங்க, தொழுவுங்க. என்ன இது என்னங்க சொல்லுங்க? ஈதுல் ஃபித்ர். ஒருத்தர் ஃபித்ரா முதல்ல கொடுக்கணுமா தொழுகை முதல்ல தொழுவணுமா? சொல்லுங்க. ஃபித்ரா முதல்ல கொடுக்கணும் தொழுகையே. அதே மாதிரி தக்பீர் எங்க சொல்லணும்? அல்லாஹ்வே சொல்றா, உங்களுக்கு தொழுகைக்கு முன்னாடி சொல்லுங்க, தெருக்கல்ல சொல்லுங்க, ரோட்ல சொல்லுங்க. ஹதீஸ்ல இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. ரைட். ஈதுல் ஃபித்ரை பத்தி எல்லாம் எப்படி சொல்லிட்டு இப்போ வாங்க அடுத்து எந்த ஈதுங்க? இந்த ஆயத்துக்கு கவனிங்க. இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். சல்லி ரப்பிக, உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் தொழுவுங்கள் என்று சொன்னதோட சேர்த்து அதே ஆயத்துல சின்ன ஆயத்தா அது. அந்த சின்ன ஆயத்துல ரெண்டே ரெண்டு கட்டளை. ஒண்ணு தொழுதியா, தொழுது முடிச்ச உடனே குர்பானி கொடு. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ரெண்டு சேர்த்து தான் ஒண்ணு.